வெல்கம் டு டிராவல் தி கேகே. இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் பெரியம்மா ஊருக்கு வந்திருக்கோம். எங்கள் பெரியம்மா ஊர் வந்து சத்திகண்டனூருன்ற ஊர் கிராமம். சின்ன பிள்ளையிலேருந்து நான் அந்த திருவிழாவுக்கு வருவேன். எங்கள் பெரியப்பா விடமாட்டாங்க, நான் வரலனாலும் எங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவார். அப்போ சின்னதுலேருந்து நான் பார்ப்பேன். ரொம்ப சிறப்பான ஒரு மாரியம்மா திருவிழா. அது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சக்தி உள்ள சாமி. நம்ம நினச்சி வேண்டது அப்படியே நடக்கும். நானும் வேண்டிட்டு எவ்வளோ நடந்திருக்கு என் வாழ்க்கையில். நிறைய நான் பார்த்துட்டேன். அந்த அம்மா அவ்வளோ சக்தி. 10 நாள் திருவிழா இது. தேர் திருவிழா. நாளைக்கு தான் தேர். இன்னைக்கு லாஸ்ட்டு சாமி. எல்லா சாமியும் உச்ச போகிறோம் இன்னைக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க அந்த ஊரில். ஒரு பங்காளிங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் திருநா பண்ணுவாங்க. ட்ராமா வைப்பாங்க, அப்புறம் வந்து பாட்டு கச்சேரி வைப்பாங்க, அப்புறம் கரகாட்டம் வைப்பாங்க. நிறைய சிறப்பு நிறைய செய்வாங்க. சூப்பராக இருக்கும். இதை நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன். நாளைக்கு தேர் பார்க்கணும். இன்னைக்கு நைட்டு ரொம்ப விசேஷமாக இருக்கும். மாசி மாதம் திருவிழா. அமாவாசை கழிச்சு 5ஆம் நாள் கொடி கட்டுறது. ஓகே. பஞ்சமியில் கொடி கட்டுவாங்க. சரி சரி. அதுலேருந்து 10 நாள் உச்சபம். ஆலயத்தில் தேர் ஓடும். ஓகே. மகம் முழுவதும் குளிக்கும். சரிப்பா, சூப்பரா பண்ணுவாங்க. உச்சபம் நல்லாவே. இது வருஷம் பண்ணுவாங்கல்ல. வருஷம். ரொம்ப சக்தி உள்ள சாமி இது. ஆதிசக்தி மாரியம்மன் சொல்லிட்டு. இது எங்க பெரியம்மா வீடு. இங்கதான் எங்க பெரியம்மா வீடு. பெரியம்மா வீட்டுல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே ராஜகோபுரம் இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இது நாங்கள் வந்து எங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் வந்துட்டு இருக்கேன் இந்த திருவிழாவுக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம கோயில் உள்ள வந்தாச்சு. இந்த அம்மா தான் ஆதிசக்தி அம்மா. இவங்க தான் உள்ள இருக்கிறது. இப்போ வந்து நம்ம கோயில் சுற்றி வந்துட்டு இருக்கோம். இப்போ சாமியெல்லாம் வந்து அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் அலங்காரம் முடிச்சு 10 மணி ஆயிடும். சாமி வந்து ஊர்வலம் உச்சப்பம் வர்றதுக்கு மாலெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. இப்போ சாமிக்கு வந்து அலங்காரம் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் ஜோடிப்பு இருக்கு. இப்போ சாமி ஜோடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ மாலெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ எல்லா சாமிக்கும் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாம் மாலை ரெடியா இருக்கு. இல்ல அவங்க சாமிக்கே போடுறதுக்கு, சாமிக்கே ஜோடிக்கிறது. எல்லா மாலையும் சாமிக்கு தான் ஜோடிக்கிறாங்க பாருங்க. இது வந்து பெருமாள் சாமி ஏழுமலையாரு. இப்ப புதுசா கட்டுற தண்ணி. இது புதுசா இப்ப கட்டி வச்சிருக்காங்க. இப்பதான் நான் பாக்குறேன்ல. இப்பதான் செஞ்சு நல்லா அலங்காரம் நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க பெருமாளுக்கு. ரொம்ப அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு. இப்போ வந்து கோயிலுக்கு வெளியே வந்து நிக்கிறோம். சூப்பரா இருக்கு. உள்ள வந்து சாமி எல்லாம் அலங்காரம் ஆயிட்டே இருக்கு. அதனால என்ன இன்னும் ஒரு 1 hour ஆகும். சாமி அலங்காரம் முடிச்சு எல்லா சாமிக்கு பிறகு இந்த வண்டியில எல்லாமே ஜோடிப்பாங்க. இந்த வண்டியில எல்லாம் உட்கார வச்சு ஜோடிச்சு அப்புறம் ஊர்வலமா சுத்தி வரும். சூப்பரா இருக்கும். இப்ப சாமிக்கு வந்து வருஷம் வந்துட்டு இருக்கு. ஒருத்தர் வருஷம் வந்து அந்த வீட்டுல இருந்து வருஷம் வருது. வெடி எல்லாம் வெடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப வருஷம் எடுத்துன்னு வந்துன்னு இருக்காங்க. வாங்க வருஷம் எடுத்த பார்க்கலாம்.
எல்லாம் பாருங்க நைட்டெல்லாம் வந்து சாமி வந்து உச்சப்பம் வந்தது. இப்போ வந்து சாமி எல்லாம் ஊர்வலம் வந்துட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. 3 மணிக்கு வந்துட்டு இருக்கு சாமி ஊர்வலம் வந்துட்டு இருக்கு. நாங்களாம் முடிச்சுட்டு தான் இருக்கோம். இது எங்க பெரியம்மா ஊர்ல விநாயகர், அப்புறம் வந்து விநாயகர், வள்ளி தெய்வானை, கங்கை அம்மா, ஐயனாரு, அதுக்கப்புறம் வந்து மாரியம்மன், அப்புறம் பொறையாத்தா, எல்லா சாமியும் ஊர்வலமா அவ்வளோ அழகா இந்த ஜோடிப்புல இந்த ஊர்ல தான் நான் பார்த்துருக்கேன். எங்க பெரியம்மா ஊர்ல தான் அவ்வளோ நல்லா பண்ண. அதுக்கு எப்பயுமே நான் வருஷம் வருஷம் எங்க பெரியம்மா ஊர்ல திருவிழான்னா நான் வந்துருவேன். எங்க இருந்தாலும் வந்துருவேன் நான். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என்னன்னா என் பையன் மருமக வரலன்னு ஒரு கவலை தான், வேற எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு, சிறப்பா கரகாட்டம் எல்லாமே. வாச்சிட்டி வா. இன்னையோட 10வது நாள், அன்னியோட 10வது நாள் திருவிழா. அமாவாசை கழிச்சு 5வது நாள் கொடியேத்தம். அந்த கொடியேத்திலிருந்து 1ஆம் திருநா 2ஆம் திருநா அப்படின்னு எங்க பெரியம்மா விட்டுது. 6ஆம் திருநாவா 6ஆம் திருநா. இன்னைக்கு வந்து நேத்தோட 9ஆம் திருநா முடிஞ்சு இன்னைக்கு 10வது நாள் தேரோட்டம். ரொம்ப சூப்பரா சிறப்பா பண்ணுவாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு திருவிழா. இதுல வந்து எல்லாமே ஆர்கெஸ்ட்ரா எல்லாமே வச்சிருந்தாங்க, பாட்டு கச்சேரி, அப்புறம் கரகாட்டம். இப்ப இந்த கரகாட்டம் எல்லாம் வச்சிருக்காங்க, எங்களால பார்க்க முடியல, ஏன்னா ஜென்ஸ் தான் அதிகமா பாக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. இப்ப சாமி வந்துட்டு இருக்கு. ரொம்ப இந்த ஜோடிப்புலாம் அவ்வளோ அருமையா இருக்குங்க. எந்த ஊர்லயும் நான் அந்த ஜோடிப்பு அவ்வளோ பார்த்ததில்ல. எங்க பெரியம்மா ஊர்ல அவ்வளோ அழகா பண்றாங்க. பார்த்துட்டே இருங்க. சூப்பரா இருக்கு. இப்ப காலையில அன்னதானம் எல்லாம் இருக்கு, எல்லாருக்கும் சாப்பாடு. நைட்டு சுண்டல், பொங்கல் எல்லாம் சாப்பாடு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கரகம் எடுத்தேம்மா. இப்ப பாருங்க முருகர், பாருங்க முருகர். அப்பா முருகா, கஷ்டம் எல்லாம் தீர்த்துவையப்பா முருகா. எல்லா சாமியும் வந்துட்டே இருக்கு. நைட்ல இருந்து எல்லாருக்கும் தூக்கமே இல்லை. நைட்ல இருந்து சாமி ஊர்வலம் வந்துட்டே இருக்கு. சாமி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, செமையா இருக்கு. ஒரு சாமியும் உச்சப்பம் வந்துகிட்டே இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் மாரியம்மா பின்னாடி மாரியம்மா சாமி வருது. ஆமா, மாரியம்மா, அப்புறம் வந்து பொறையாத்தா வரும். இது வந்து பொறையாத்தா. இது முடிஞ்சதும் மாரியம்மா வந்து பின்னாடி. இதை லாஸ்ட்ல தான் மாரியம்மா சாமி வரும். சூப்பரா இருக்கு பாருங்க. ரொம்ப அலங்காரம் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து பொறையாத்தா சாமி. இப்ப அடுத்து நம்ம மாரியம்மா அங்க இருக்குவாங்க. இது வந்து மாரியம்மா சாமி. இது லாஸ்ட் இந்த சாமி தான் வருதுப்பா. லாஸ்ட் இந்த சாமி எல்லாம் ஒரு நைட்ல இருந்து உச்சப்பம் வந்துட்டே இருக்கு. இப்போ வந்து எல்லாம் பார்த்தாச்சு, சூப்பரா இருந்தது. சாமி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துக்கு பெல் பட்டனையும் அழுத்துங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும். பாய். அடுத்த வீடியோ சந்திப்போம்.